வணக்கம், இது சினிமா 360 டிகிரி. கடந்த 2 வார நிகழ்ச்சிகளில் இரட்டை வேடம் மற்றும் பல வேட படங்களில் தனி முத்திரை பதித்த தமிழ் சினிமா கதாநாயகர்கள் பற்றி பார்த்து வருகிறோம். அவற்றில் எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் கமல்ஹாசன் என 2 தலைமுறை சூப்பர் ஸ்டார்கள் பற்றி பார்த்தோம். இதோ இந்த வாரம் இரட்டை வேட படங்களிலேயே பலமுறை திருப்புமுனை கண்ட இன்னொரு தலைமுறை நாயகன். தமிழ் சினிமாவில் 90களில் துவங்கிய ஒரு தலைமுறையில் ஆசை நாயகனாக உயர்ந்த அஜித்திற்கு துவக்க காலத்தில் அழகும் இளமை துடிப்பும் மட்டுமே அடையாளங்களாக இருந்தன. காலத்தோடு இளமை ததும்பும் காதல் படங்களில் நடித்து வந்தவருக்கு வாலி சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்கிற அந்தஸ்தை பெற்றுத் தந்தது. அதோடு தமிழ் சினிமா வரலாற்றிலும் தனி இடம் பிடித்தது. திறனும் இல்லாமல் இருந்தாலும் அதன் உள்ளத்தின் விதவிதமான உணர்வுகள் முகபாவனைகளிலேயே உயிர் தேடின. அக்கதாபாத்திரத்தில் தனது இன்னொரு பரிமாணத்தை வெளிப்படுத்தினார் அஜித். படங்களுக்கு சினிமா நட்சத்திரங்களின் கலை பயணத்தில் தனியிடம் உண்டு. ஒரு நாயகனின் முந்தைய தோல்விகளை மறக்கச் செய்வதில் மட்டுமல்ல, அவரது அடுத்தடுத்த வெற்றிகளை பிறக்கச் செய்வதிலும் அப்படங்கள் முக்கியமான பங்காற்றுகின்றன. அஜித்திற்கு வாலி அப்படியோர் திருப்புமுனை திரைப்படம். ஆசை, காதல் கோட்டை போன்ற அசத்தல் வெற்றிகளால் அதிவேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த அவரை நேசம், ராசி, உல்லாசம், இரட்டை ஜடை வயசு, பகைவன் ஆகிய படங்கள் பின்னுக்கு இழுத்தன. சுதாரித்தவர், காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னை தேடி என மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்க துவங்கினார். அவருக்கு புது தெம்பு தந்தது வாலி. அது எழுப்பிய அஜித் அலை 1999 துவங்கி 2001 வரை அஜித் நடித்த பெரும்பான்மை படங்களை வெற்றி பட்டியலில் சேர்த்தது. நம்பிக்கை நட்சத்திரங்களுள் ஒருவராக உயர்த்திய வாலி தந்த உற்சாகம் அதிரடி ஆக்ஷன் நாயகனாக மாற்றிய தீனாவிலும் அவரிடம் தொடர்ந்தது. இந்நிலையில்தான் சிட்டிசன் கதை அஜித்திடம் வந்து சேர்ந்தது. அப்பா மகன் என இரட்டை வேடம்தான் என்றாலும் தோற்றத்தின் அடிப்படையில் பார்த்தால் அஜித் பல தோற்றங்களில் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது சிட்டிசன். தோற்றங்களில் வெளியான விளம்பரங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டின. காட்சிக்கு காட்சி ஏராளமான தோற்றங்களில் வந்து போனார் அஜித். ஆனாலும் படத்தின் உயிர் நாடியானது மீனவன் கதாபாத்திரம். அத்திப்பட்டியில இருக்கிற 700 பேருக்கு அணைக்கட்ட 15 கோடி கொடுத்த அரசாங்கம் எங்க? அதை திருடி தின அந்த அதிகாரிங்க எங்க? ஐயோ ஐயோ பாபா, ஒரு நாட்டுக்காக தொடர் வெற்றிகளாலும் தனிப்பட்ட குணாதிசயத்தாலும் அடுத்த சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், தல என்றெல்லாம் கொண்டாடப்பட்டு உயரத்தில் இருந்த அஜித்திற்கு ரெட் மற்றும் ராஜா படங்களின் தோல்விகள் அதிர்ச்சி தந்தன. கமல், சரத் என நட்சத்திர நாயகர்களின் மகுடத்தில் மறக்க முடியாத பல ரத்தினங்களை பதித்த KS ரவிக்குமார் அஜித்தின் மகுடத்தில் பதித்த ரத்தினம் வில்லன். எம்ஜிஆர் பாணி இரட்டையர் மசாலாவிற்கு கதையை நகர்த்த ராபின்குட் சிவா, கதைக்கு கனம் சேர்க்க மாற்றுத்திறனாளி விஷ்ணு என வித்தியாசம் சேர்த்தார் இயக்குனர். விஷ்ணு கதாபாத்திரம் தனக்கிட்ட சவாலை மீண்டும் ஒரு முறை முகபாவங்களாலும் உடல் மொழிகளாலுமே எதிர்கொண்டார் அஜித். அவரது படி கச்சிதம் என்பதை பறைசாற்றியது படத்திற்கு கிடைத்த பரபரப்பான வெற்றி. என்னப்பா என்னாச்சு? ஹாட்ரிக் வெற்றிகளுக்கு எந்த அளவுக்கு தனி மரியாதை கிடைக்கிறதோ அதே அளவுக்கான எதிர் மரியாதை ஹாட்ரிக் தோல்விகளுக்கும் கிடைக்கும். ஆனால் அப்படியோர் எதிர்மறை மரியாதை அஜித்திற்கு கிடைத்து விடாமல் அவரை காத்தது வில்லன். அப்படத்திற்கு பிறகான அஜித்தின் திரை வாழ்க்கை சோதனைகளின் உச்சமாக இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஆறுதலாக அமைந்தது ஓர் இரட்டை வேட படத்தின் வெற்றிதான். மூன்று இரட்டை வேட படங்கள் மூன்றுமே வெளிவந்தது அஜித்திற்கு மிக முக்கியமான காலகட்டங்களில். என்னென்ன படங்கள், எப்படிப்பட்ட சூழலில் அஜித், விடை தேடி நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதி. காதல் மன்னன், அமர்க்களம் வெற்றிகளுக்கு பிறகு ஏறுமுகம் படத்தில் கூடி பிரிந்த அஜித் சரண் கூட்டணி அட்டகாசமாக மீண்டும் இணைந்தது. அஜித்திற்கு ராசியான இரட்டையர் கதைக்களம். அதிலும் அவரது தென் தமிழகத்து ரசிகர்களிடம் அவருக்கு இருக்கும் ஆரவாரமான வரவேற்பு மற்றும் தல என்ற அடைமொழிக்கான தனிப்பட்ட பிம்பம் ஆகியவற்றை மனதில் கொண்டு தூத்துக்குடி தலையாக களமிறக்கப்பட்டார் அண்ணன் அஜித்.
குறிப்பிட்ட ரசிகர்களை குறிவைத்து வீசப்பட்ட அட்டகாச வலை அஜித்தின் தனி ஆவர்த்த திருவிழாவாக அமைந்தது. அது ஆஞ்சநேயா, ஜனா படங்களால் சோர்ந்திருந்த அஜித்திற்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஆறுதலாக இருந்தது. ஆனால் அந்த ஆறுதலுக்கு அணையானது தொடர்ந்து வந்த ஜி. அதனைத் தொடர்ந்து அஜித் தோற்றத்தில் மாற்றம் கண்ட பரமசிவன், திருப்பதி படங்களும் வணிக ரீதியான திருப்தியை மட்டுமே தந்தன. இயக்கம், நடிப்பு, வசூல் என அனைத்திலும் தேவை ஒரு திருப்புமுனை வெற்றி. ரசிகர்கள் தேடிய அமர்க்களமான அந்த அஜித் 4 வருடங்கள் கழித்து மீண்டும் வெளிப்பட்டார். ஆச்சரியமாக அதிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேடங்களில் அஜித். காட்ஃபாதர் என்ற தலைப்பில் இருந்து மாறிய வரலாறு 2006இல் வசூலில் முதலிடம் பிடித்த படம். பல பிரச்சனைகளால் நீண்ட காலம் தயாரிப்பில் இருந்த இப்படம் தாமதமாக வெளியாகும் படங்கள் தோல்வியை சந்திக்கும் என்ற அந்த காலகட்டத்தின் நம்பிக்கையை உடைத்தெறிந்தது. என்னடா அஜித் பருமனாக இருந்த காலத்தில் படப்பிடிப்பை துவங்கிய வரலாறு அவர் உடல் எடை குறைத்த காலத்தில்தான் முடிவுக்கு வந்தது. இதனால் பல காட்சிகளில் இருவித உடல்வாகோடே அவர் வலம் வந்தாலும் 3 வேடங்களும் அதில் முத்திரை பதித்த அவரது நடிப்பும் அனைத்தையும் அழுத்தி போட்டன. இயல்பான தோற்றத்திலேயே இரட்டை பிள்ளைகளின் இருதுருவ குணங்களை பக்குவமாக வெளிப்படுத்திய அஜித் சிவசங்கர் வேடத்தில் பெண் தன்மை கொண்ட நடன கலைஞராகவும் பாசமான தந்தையாகவும் நடிப்பின் இரு எல்லைகளை தொட்டார். வரலாறு இளைய தலைமுறை நாயகர்களில் அஜித்திற்கான உயர்ந்த இடத்தை அழுத்தமாக மீண்டும் உறுதி செய்த படம். மீண்டும் புதுவேகத்துடன் புறப்பட்டதை எல்லோருக்கும் உணர்த்துவது போல புதியதொரு படத்திற்காக தலைமுடி குறைத்து ஆழ்வார் என்ற பெயரில் அமர்க்களம் காலத்து அஜித்தாக வந்து நின்றார். ஆனால் இத்தனைக்கு பிறகும் இந்த மனிதர் விட்ட இடத்தை பிடித்து விட்டாரே என்று எழுந்த ஆச்சரிய கண்களின் திருஷ்டி கழித்து போனது அந்த படம். இப்போது மீண்டும் ஒரு திருப்புமுனை தேவை. அஜித் ரஜினிக்கு பிறகு முதல் வார வரவேற்பையும் வசூலையும் ஈட்டும் நடிகர்களில் பல வருடங்களாக முதலிடத்தில் இருப்பவராக வணிக வட்டத்தினரால் சுட்டிக்காட்டப்படுபவர். அப்படிப்பட்டவர் முதலாம் இடத்தில் இருக்கும் ரஜினியின் சூப்பர் ஹிட் படம் ஒன்றில் ரஜினியின் இடத்தில் நடித்தால் எதிர்பார்ப்புகளுக்கு சொல்லவும் வேண்டுமா என்பதோடு 2007இன் பிரின்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸும் ஆனார் பில்லா. வசூலில் ரஜினியின் சிவாஜி தி பாஸ்க்கு அடுத்த இடம். இரட்டை வேட படங்களில் இரு வகை உண்டு. ஒரு காட்சியில் ஒரு நாயகனே ஒன்றுக்கும் மேற்பட்டவராக தோன்றுவது முதல் வகை. உருவ ஒற்றுமையுள்ள 2 பேரில் ஒருவர் இறக்க இன்னொருவர் அவரது இடத்தை நிரப்புவது இரண்டாவது வகை. இவ்வகையில் அதிக படங்கள் வருவதில்லை. அதே நேரத்தில் இந்திய சினிமாவின் டான் அல்லது பில்லா படங்கள் எல்லாமே இவ்வகையில் வந்தவைதான். நாம் இதுவரை பார்த்த அஜித்தின் இரட்டை வேட படங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு வெற்றி அல்லது திருப்புமுனை தேவைப்பட்ட காலத்திலேயே வெளியாகி இருக்கின்றன, வெற்றியும் பெற்றிருக்கின்றன. விதிவிலக்காக இது போன்ற தேவை ஏற்பட்ட ஒரு காலத்தில் வெளியான ஒரு படம் வெற்றி பெறாமலும் போயிருக்கிறது. பில்லா போன்றதொரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணத்தாலோ என்னவோ ஸ்டைல் மற்றும் ஆக்ஷனில் மின்னிய இப்படம் கனமற்ற கதையம்சத்தால் அஜித் ரசிகர் வட்டத்தை தாண்டி கவனம் ஈர்க்க தவறியது. 2008இல் அஜித் நடித்து வெளிவந்த ஏகன் எதிர்பாராத தோல்வியை தழுவியது. அடுத்த வருடத்திலோ அஜித் நடிப்பில் எந்த படமும் வெளியாகவில்லை. 2 வருடங்கள் ஒரே ஒரு படம், அதுவும் தோல்வி என்ற நிலையில் ஏராள எதிர்பார்ப்புடன் வெளியான அசல் திரைப்படமும் ஏமாற்றம் தந்தது. குணச்சித்திர நடிகர்கள் ஏற்கத்தக்க ஒரு கதாபாத்திரத்தில் படத்தின் நாயகனே நடித்ததும் அதுவும் போகிற போக்கிலேயே அணுகப்பட்டதும் பாதிப்பை ஏற்படுத்த தவறியது. இதனால் அஜித்தின் இரட்டை வேட படங்களின் பட்டியலில் அசல் படத்திற்கும் ஓரிடம் கிடைத்ததே தவிர எவ்வித சிறப்பும் அதனால் சேரவில்லை. மீண்டும் அடுத்த வார சினிமா 360 டிகிரியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் கூறி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபெலிக்ஸ் கமல்ராஜ்.